Hello friends, welcome to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டேஸ்டான அவல் உப்புமா எப்படி பண்ணலாம்ங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இது பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் பத்தி பார்க்கலாம். கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி, மஞ்சள் தூள், உப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு அவலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் ஊறினா போதும். நல்லா நீங்கள் வாஷ் பண்ணும்போதே ஒரு 4-5 முறை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா அழுக்கு இருக்கும் நிறைய. அதாவது 4-5 முறை வாஷ் பண்ணிட்டுனா அந்த டைம்லேயே அது உங்களுக்கு ஊறிடும். இப்போ இதே மாதிரி தண்ணி இல்லாமல் கையில் நீங்கள் அவல் மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற சமயத்துக்குள்ள நீங்கள் அது ஈஸியாக உங்களுக்கு ஊறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கடலைப்பருப்பும் சேர்த்தாச்சு. இது லேசாக வறுபட்டதும் நாம் முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ முந்திரியும் சேர்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் வெங்காயம் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேர்க்கடலையை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ரிப்ரேஷனுக்கு அவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 4-5 மணி நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டைம்லேயே உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு அவல் ஊறிடும். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ சீக்கிரம் உங்களுக்கு வெங்காயம் வெந்துடும். இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். நல்லா வெங்காயம் உங்களுக்கு வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெங்காயம் வதங்காமல் இருந்ததுன்னா உங்களுக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு சரியாக இருக்காது. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அவல் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா கலந்துக்கிட்டால் போதும். அதே மாதிரி தக்காளியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மேஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு உங்களுக்கு வதங்கினா போதும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்புமா ரெடியாக இருக்குது. இப்போ அது மேலே தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.